ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கு நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நான் பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு 2-3 விஷயங்களை பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது சில பேருக்கு பிடிக்கலாம், சில பேருக்கு நான் இவன் என்ன ஓவராக பேசுகிறானா அப்படின்ற மாதிரி தோணும். பட் இதைத்தான் பார்த்தீங்கன்னா நானும் ஃபாலோ பண்ணுறேன், என் ஃப்ரெண்ட்ஸுகளையும் ஃபாலோ பண்ண சொல்லி அப்படி ஒரு சில பயபிள்ளைங்க வாண்டடாக கேட்காம அவனுக்கு பிடிச்சதான் செய்வானு. ஸோ இது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஒப்பீனியன். நான் என்னோடய விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு நல்லதாக இருந்தால் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே நண்பா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா IQoo ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, ரியல்மி ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, நத்திங் ஃபோன் 2 பார்த்தீங்கன்னா வரப்போகுது, சாம்சங் பார்த்தீங்கன்னா அவனோட S21 FE 888 வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. இது எல்லாத்தையும் காமனாக ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸை ஹைலைட் பண்ணியும் கேமராவை ஹைலைட் பண்ணியும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறாங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா IQoo பார்த்தீங்கன்னா 35லேருந்து ஆரம்பிக்குது. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 50,000 கிட்ட வரும். அதுக்கப்புறம் நத்திங் ஃபோன் 2 40,000 மேலே தான். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அபவ் 30,000 மேலே போனால் தான் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சூழலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு ஏற்படுத்தி வச்சுட்டாங்க ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு. உங்களுக்கே தெரியும், ஆரம்பத்தில் 12,000 15,000 பார்த்தீங்கன்னா ப்ரோ சீரீஸ்ன்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் நாளடைவில் பார்த்தீங்கன்னா OnePlus வந்தபோது OnePlus 60 அந்த ரேஞ்செலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ஃப்ளாக்ஷிப் லெவலில் கேமரா பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாங்க. சாம்சங்க்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி தேதிக்கு OnePlusோட ஒரு நாட் சீரீஸ் மிட்ரேஞ்ச் 7 சீரீஸ் ப்ராசரே பார்த்தீங்கன்னா 30,000 ஐரன் வேரியண்ட் அதுக்கு மேலே போகுது. ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 70,000 கிட்ட தொற்று ரேட்டு. ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் 1.25 லட்சம் வரைக்கும் போகுது. சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப் லெவல் பார்த்தீங்கன்னா 1,20,000 1,30,000 வரைக்கும் போகுது. ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஃபோனுன்றது பார்த்திங்கன்னா காமனாக நம்ம பெற்றவங்ககிட்ட கேட்டிங்கன்னா ஃபோன் என்ன, ஃபோன் பேச தானே வாங்குற அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ்கிட்ட ஃபோன் வேணும், கேம் விளாட வேணும், கேமராவுக்கு வேணும் அப்படின்னு ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க அவங்க தேவையை பொறுத்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. இந்த 3வது கேட்டகரி அவங்களோட தேவையை பொறுத்து சூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறதில்ல. இதை கான்ஸ்டண்ட்டாக எல்லோரும் வாங்க ஆரம்பித்தாலே பார்த்திங்கன்னா கரெக்டாக அமைஞ்சிரும். ஒன்றும் இல்லை, உதாரணத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போன வாரம் ஃபோன் வாங்கணும்னு சொன்னான். மச்சான் வாடா ஐப்ளானட் போயிட்டு வரும். என்னடா என்ன ஃபோன் வாங்க போகிற அப்படின்னு கேட்டேன். 13 அப்படி இல்லாட்டி 14+ வாங்கணும் அப்படின்னா. சரி 14+ எதுக்கு சூஸ் பண்ணுற, பெரிய டிஸ்பிளேடா, அந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ளே வந்துடுது அதனால தான் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, ரொம்ப நாளாக ஐஃபோன் வாங்கணும்னு ஆசை அதனால் வாங்குகிறேன் அப்படின்னா. சரிடா, நான் ஐஃபோன் வச்சுருக்கேன்ல, இத்தனைக்கு 2 ஃபோன் தான் வச்சுருக்கேன், ஐஃபோனில் உள்ள பிரச்சனையை சொல்கிறேன், அதுக்கப்புறம் வாங்கலாமா. இது உண்மையாக நடந்தது, நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என்ன பேட்ரி நீ நார்மலாக ஆஃபீஸுக்கு போயிட்டு மெயிலு இன்ஸ்டாகிராமு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணினா பிரச்சனை இல்லை. டீம்மேட்ஸோடு சேர்ந்து பப்ஜி விளாட்றேன்னு உட்காந்தேன்னு வச்சுக்கோ, ஃபோன் ஹீட் ஆகும், சார்ஜ் வேகமாக ட்ரைன் ஆகும். அப்படியே சார்ஜ் ட்ரைன் ஆச்சு வேகமாக சார்ஜ் பண்ணணும் அப்படின்னாலும் லைட்னிங் கேபிளையும் சார்ஜிங் அடாப்டர் 20 வாட்ஸ் அடாப்டரையும் நீ பேக்லேயே வச்சுட்டுனா அதில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஸ்பீடாக ஏறும். வேறு ஒரு சார்ஜர் போட்டிங்கன்னா ஸ்லோவாக ஏறும், ஹீட் ஆகும், இந்த மாதிரி பஞ்சாயத்து வரும். இன்னொன்று, ஐஃபோன் ஆண்ட்ராய்டை இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிட்டு ஐஃபோன் வரும்போது ஒரு மாதத்துக்கு மண்டை காய்ச்சலாக இருக்கும். இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரு, ஃபைல் சேவிங்கு, லேப்டாப்பில் டேட்டா மூவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட சங்கடங்கள் ஃபேஸ் பண்ணணும். வாட்ஸ்அப் டேட்டா பேக்கப் எடுக்கிறதே யூடியூப்பில் வீடியோ பார்த்து ஏதோ பல வித்தைகள் செய்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓகேவான்னு கேட்டேன். எல்லாம் எனக்கு பரவாயில்ல இருந்துச்சு, எனக்கு தேவை ஐஃபோனு வாங்கணும். சரி வாங்கு அப்படின்னா. வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எப்படி பண்ணேன், வாட்ஸ்அப்பில் எப்படி பேக்கப் எடுத்தேன், அதை எப்படி பண்ணேன், சார்ஜு நிற்க மாட்டேங்குது, ஏன் அப்டேட் வருது, பண்ணலாமா வேணாமா, இதுக்கெல்லாம் எப்படா வாரண்ட்டி வரும், அப்படி இப்படின்னு போட்டு கொண்டடிச்சிட்டான். இது நான் தப்பு சொல்லலை, அவன் ஏன் பண்ணுறான், அவன் வாங்கிட்டான். பட் என்னோடய ஃபீட்பேக்கு சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் ஆரம்பித்தான். அது இந்த மோட்டார் பைக்ஸு அதை பற்றி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போடுவான். அவன் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது, மச்சான் நான் ஃபோன் வாங்குவா கேமரா வாங்குவாடா அப்படின்னு. இல்லை மச்சான், நீ ஃபோன் வாங்குறது பிரச்சனை இல்லை, ஐஃபோன் வாங்கு நல்லாயிருக்கும். பட் நீ மோட்டோ பைக்கு சம்மந்தமாக பைக்கோட ரிவ்யூ ஸ்பெக்கை வச்சு போட போறியா இல்லை ட்ராவல் பண்ணி போட போறியான்னு கேட்டேன். 2மே தான் மச்சான் பண்ண போகிறேன் அப்படின்னா. அப்போ நீ ஃபஸ்ட்டு ட்ராவல் அதிகமாக பண்ணுற அப்படின்னா கோப்ரோ அந்த மாதிரி போயிடும். மவுண்டட் கேமரா,
ஹெல்மெட்லேயும் மாட்டிக்கலாம், இல்லை கையில் ட்ரைபாட் வச்சு எடுத்துக்கலாம். இல்லை ரிவ்யூ அதிகமாக போட போகிறேன், மோட்டோ விலாக் ட்ராவல் பண்ணும்போது கம்மியாக தான் எடுப்பேன் அப்படின்னா ஐஃபோன் வாங்கிடு. எடுத்தோடனே 1,00,000 ரூபாய்க்கு ரெண்டையுமே இன்வெஸ்ட் பண்ணாத அப்படின்றத சொல்லுவேன். ஸோ இது வந்து நான் பர்சனலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறது. பாதி பேர் ஏற்றுக்குவானுங்க, பாதி பேர் இல்லை அப்படின்ட்டுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து உங்கள் தேவைகளை கரெக்டாக அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணுங்கள். இது வந்து நான் நிறையா இடங்களில் சொல்லிட்டேன். இப்போ நான் ஏன் இந்த விஷயத்தை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபோன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோன்றது போகிறோம். அப்படி வீடியோ போடும் போது நிறையா பேர் பார்த்திங்கன்னா ப்ரோ இது வாங்கலாமா அது வாங்கலாமா, இந்த ரேட்டுக்கு வாங்கலாமா, ஆஃபர் போட்டிருக்கேன், ஆஃபர் இன்னையோட முடிஞ்சிடும், ஸோ ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வாங்கணும், உடனே சொல்லுங்கன்றாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் ஃபோனுக்கும் நீங்கள் வாங்க போகிற ஃபோனுக்கும் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, என்ன வேறுபாடு இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்யூச்சர் தேவைக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீடட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த கேமரா ரிலேட்டடாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 20,000 25,000 வாங்குறது ஜஸ்ட் ஒரு ஏமாத்து வேலை தான். ஃபோட்டோஸ் வேணால் நல்லாயிருக்குமே தவிர வீடியோஸுக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு தராது. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 40,000 மேலே தான் போடுற மாதிரி இருக்கும். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கும்போது உங்கள் கிட்ட ஒரு 8,000 ரெட்மி ஃபோன் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சிருங்க, அதிலே எடிட் பண்ணி போடுங்க, உங்கள் கண்டென்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்து கரெக்டாக நீங்களே, ஏன்னா நான் வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்ல வரேன்ல, ஜஸ்ட் ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம இருக்கிற தேவைக்கு ஒரு 30,000 ஃபோனுக்கு கையில் ஒரு 25,000 20,000 வச்சுட்டு இஎம்ஐ போடுங்க. எடுத்த உடனே 30,000 இஎம்ஐ போட்டு வாங்கினீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சொன்னால் மாட்டிக்கிறேன். வேலைக்கு போகிறப்ப வாங்குறது அது பிரச்சனை இல்லை, நம்ம காசு நம்ம ராஜ்யம், நம்ம என்ன வேணால் பண்ணிட்டு போடலாம். ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சது. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்குள்ளே லான்ச் ஆக போகுது. ஸோ ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் வரும். ஒவ்வொன்றுக்காக பார்த்திங்கன்னா நம்ம கம்பேரிசன் வீடியோவே தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மேற்கொண்டு தான் சந்திருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை. ஓகே ஒன்றா, தேங்க்யூ, பை.